எழுமலை பகுதியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என் பெயர் புதுராஜா, கோராய நாயக்கன்பட்டி. இந்த 58 கால்வாய் திட்டத்தினுடைய இணைப்பாக எழுமலை பகுதிக்கும் விண்ணப்பித்து எல்லா பொதுமக்களிடமும் கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இதை போய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தமிழக முதலமைச்சரிடமும் வழங்க இருக்கிறோம். அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் போது முக்கியஸ்தரோடு போக போகிறோம். இதற்கு மத்தியில் ஒவ்வொரு ஊராட்சி மன்றத்திலும் வருகின்ற குடியரசு தினத்தன்று நாளை ஒவ்வொரு ஊராட்சியிலும் நீங்கள் பொதுமக்கள் ஒரு வேண்டுகோளாக எங்கள் வளர்ச்சியான பகுதிக்கு இந்த 58 கால்வாயுடைய இணைப்பு எழுமலை பகுதிக்கு வந்து சேர வேண்டும், எங்கள் கிராமத்தினுடைய கம்மாய்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி தர வேண்டும். ஒவ்வொரு ஊராட்சியிலும் அது நம் எழுமலை புற்காவல் சார்ந்த அத்தனை பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து அந்தந்த ஊராட்சியில் தீர்மானமாக போட்டு அதையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். மன்றாடி உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி பொதுமக்கள் ஒற்றுமையோடு இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த திட்டம் தெளிவாக நடந்திருக்கிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர அன்பான வேண்டுகோள். நாங்கள் மருத மாவட்டம் வேறூர் தாலுகா சேடவட்டி ஒன்றியம் ஊராட்சி தாடையம்பட்டி. நாங்கள் எங்களுக்கு தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்குது. மாடுன்றது ரொம்ப வறட்சியாக இருக்குது. குடிதண்ணிக்கு பஞ்சமாக இருக்குது. இங்கே இந்த 58 கால்வாய் எங்கள் 18 பட்டி கிராமத்துக்கு எழுமலை வரைக்கும் இதை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது. நீங்கள் இதை கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இது நாங்கள் அதை தாடையம்பட்டி கிராம சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு எங்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. என்றைக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? மதுரை மாவட்டம் வேறூர் தாலுகா சேடவட்டி யூனியனு. உண்மை பையா, நாங்கள் இருக்கோம். இருக்குது பூரமே அத்துவானத்தில் இதில் இருக்கோம். எது மலையோரத்தில் எங்களுக்கு தண்ணி தவிட எதுவும் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சால் நல்லது. நாங்கள் இந்த கிராமத்து மக்கள் ரொம்ப தற்பாரில் இருக்கிறோம், வறட்சியில் இருக்கேன். வாங்க. ஆனால் இந்த தொகுதியில் கூட 3000-4000 ஓட்டுக்கு 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி செஞ்சு போங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு தண்ணி தேவை. தண்ணியை விடுங்க. குடி தண்ணி குடிக்க முடியாது. இந்த 58 கால்வாய் வருது. 4 நாளைக்கு வரையும் 5 நாளைக்கு நிப்பாட்டிக்கிறேன். எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. தட்டுப்பாடாக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் அதை பாருங்கள். இல்லைன்னா நீ அதுக்கு மேலே அடுத்து வரட்டும் பார்ப்போம். அவ்வளவுதான். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நாங்கன்னு மக்கள் சாக போகிறதில்ல. எங்கேனாவது ஒரு போகிற போட்டு எங்கேனாவது ஒரு தண்ணி எடுத்து குடிக்கத்தான் போகிறோம். என்னன்றது பார்த்துங்க. ஆனால் கூடி எங்களுக்கு தண்ணி கல்லுப்படியே நீங்கள் தண்ணி விட்டாகணும். மறைவரது ஏன் நல்லத்தம்பட்டிக்கு வேறு தண்ணி எங்களுக்கு மாதிரி விட்டேன்னா எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க? இதே எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்குறத பாருங்கள், நாங்கள் பார்க்குறத பார்த்துக்கிறோம். ஐயா, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேங்கய்யா. நான் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் பள்ளவெட்டி கிராமத்தில் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிருக்கிறேன். இது ரொம்ப வறட்சியாக இருந்து 40 வருஷம் மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேங்கய்யா. எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். மற்ற ஃபேக்ட்ரி கம்பெனி அப்படின்றது எங்கள் ஏரியாவிலேயும் இல்லை. எங்கள் முஸ்லம்பட்டி ஏரியா பேரையூர் ஏரியாவிலேயே அந்த மாதிரி தொழிற்பேட்டைகளே இல்லை. விவசாயத்தை நம்பித்தே நாங்கள் வாழ்கிறோம். இதில் ஒரு 20 கிராமங்கள் இருக்குங்க அந்த ஏரியாவில். 20 கிராமத்தில் ஒரு 40,000 50,000 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. ஆனால் எங்கள் பள்ளவெட்டி கிராமத்தில் 400 ஏக்கர்லேருந்து 500 ஏக்கர் விவசாய நிலம் வானம் பார்த்த பூமி தாங்கியாக இருக்குது. அதை நாங்கள் இந்த போர்வெல் போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணால் 800 அடி போட்டாலும் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுயா. வேறு வழி இல்லை. வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பிக்கை நாங்கள் வாழ்கிறோம். எங்கள் கிராமம் இந்த ஏரியாவில் இருக்க 20 கிராமமும் விவசாயத்தை நம்பிக்கை வாழ்கிறோம். அதனால் தமிழ்நாடு அரசு 58 கால்வாய் திட்ட தண்ணியை இந்த எழுமலை வரைக்கும் கொஞ்சம் கொண்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணி நாங்கள் வாழ்வாதாரத்தை வாழ்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் என் கோரிக்கையை ஏற்று இந்த தமிழ்நாடு அரசு இந்த 58 கால்வாய் திட்ட தண்ணியை எழுமலை வரைக்கும் கொண்டு போவாங்கய்யா. என்னுடைய சொந்த ஊர் பள்ளவெட்டியில் மட்டும் 500 ஏக்கர் இருக்குது. எங்கள் 20 கிராமத்தை சேர்ந்து ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே இருக்குது விவசாய நிலங்கள். எல்லாமே விவசாயத்தை நம்பிக்கை வாழ்கிறோம். மற்ற ஃபேக்ட்ரி கம்பெனி இல்லை. அதனால் கொஞ்சம் இந்த கால்வாய் தண்ணியை இந்த எழுமலை வரைக்கும் முஸ்லம்பட்டியில் இருக்க 58 கால்வாய் தண்ணியை இந்த எழுமலை வரைக்கும் கொஞ்சம் கொண்டு கொடுத்தீங்கன்னா
நல்லதுங்க. அதை நம்பி தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மனசு வச்சு தமிழ்நாடு அரசு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என் பேர் தர்மராஜ், தூய்மை காவலர் வேலை பார்க்குறேன். மதுரை மாவட்டம் சேடவெட்டி ஒன்றியம், பேரையூர் தாலுகா, கோட்டைப்பட்டி ஊராட்சி, வடக்குத்தான்பேட்டி கிராமம். எங்கள் கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாக மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஆகையால் உசிலம்பட்டி தொகுதியில் வந்து 58 கால்வாய் திட்டம் மிக சிறப்பாக நடந்துக்கிருக்கு. அந்த திட்டத்தோட எங்கள் எலுமலை பகுதியை சேர்ந்த 18 பெட்டிக்கு அந்த 58 கால்வாய் திட்டத்தோட இணைச்சி தண்ணியை வந்து உத்தப்பரம், பெரியம்மா, எலுமலை இந்த சுற்று வட்டார 18 பெட்டி கிராமத்துக்கு இந்த தண்ணியை கொண்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆகையால் தமிழக அரசு வந்து இந்த 58 கால்வாய் திட்டத்தோட எங்கள் 18 பெட்டி கிராமத்தை இணைச்சி இந்த தண்ணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். எங்கள் கிராமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக வறட்சியிலையும் இருக்குது. 200 ஏக்கர் நிலம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பூச்செடி, கடலை, பயிர் இதெல்லாம் போட்டிருந்தோம். நல்லா விவசாயம் பண்ணி எடுத்துக்கிருந்தோம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எந்த ஒரு தண்ணி மேல 150 அடியில் தண்ணி கிடக்கு முன்னாடி கிணத்துல வெட்டினோம்டா. இப்போ அந்த தண்ணியில் போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி போட்டிருக்கோம், தண்ணியை பார்க்க முடியல. ஆகையால் இதை வந்து இந்த 18 பெட்டிக்கு 58 கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்து இணைச்சோம்டா நீர்மட்டம் பூரா மேலே வந்துடும். அதனால் நாங்கள் விவசாயம் இது பண்ணி மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வரணும். இங்கே வந்து இப்போ நான் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 1000 பேர் வசிக்கிறோம். 1000 பேர் வசிக்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வெளியில் இப்போ வறட்சினால வெளியில் திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னைக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. இந்த திட்டம் வந்துருச்சுன்னா மீண்டும் அனைத்து பேருமே இங்கே வந்து விவசாயத்தை பார்ப்போம். ஆகையால் தமிழக அரசு இதை வந்து முழு கவனம் செலுத்தி 58 கால்வாய் திட்டத்தோட எங்கள் 18 கிராமத்தை இணைச்சி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தண்ணியை கொண்டு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் வந்து எலும்பு தாய் கிராமத்தை கொண்ட வடக்கம்பட்டி கிராமத்துலேருந்து பிரதீப் கலைவணன் பேசுகிறேன். நான் ஊர் பூசாரி. எலும்பில் கம்மாயில் 58வது கால்வாய் குடிநீர் வந்து நேர் பண்ணிங்கன்னா நம்ம ஊரில் வடக்கம்பட்டி கிராமத்தில் 200 ஏக்கருக்கு மேலே சும்மா தான் கிடக்குது. வானப்பாத்து பூமியாக கிடக்கு. நான் என்னோடய சொந்த தோட்டத்துலேயே 115 அடி கிணறு, என் தோட்டத்தில் 5 அடி தண்ணியே கிடக்கு. அவ்வளோ வறட்சியாக இருக்குது. எனக்கு வயசு இப்போ 23. நீங்கள் கொஞ்சம் எனக்கு வயசு 23. நம்ம கிராமத்துக்கு நீங்கள் அரசாங்கம் பார்த்து அந்த 58வது கால்வா குடிநீரை கொண்டு வந்து எலும்புல கிராமத்தில் நினைச்சிங்கன்னா அதோட சுற்றி இருக்க கிராமம் நாங்களும் சேர்த்து செலுத்திக்கிடுவோம். விவசாயத்துக்கு நாங்கள் முன்னேறிக்கிடுவோம். அந்த அரசாங்கம், முதலமைச்சர் எல்லாம் பார்த்து நல்லபடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் மேம்பட்டு மேலே வந்துடுவோம். வணக்கம், நன்றி. ஐயா, மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா, வேலத்துமாணிக்கம் கிராமத்துலேருந்து கிராம விவசாயிகள் பேசுகிறோம். ரொம்ப மானம்பார்த்த பூமியாக ரொம்ப வறட்சியாக இருக்குது இந்த ஏரியா. இந்த வட்டமாக மக்காச்சோளம் போட்டு சரியாக தண்ணி பாயலை. பாயனால ரொம்ப நஷ்டத்தில் இருக்க விவசாயிகள் போகிறோம். இந்த 58 உசிலம்பட்டி 58 கால்வாய் திட்டத்தில் வந்து எலும்புல ஏரியா அந்த மேலத்துமாணிக்கம் கம்மாயெல்லாம் தண்ணி பறிக்கிட்டாலே இந்த ஏரியா ஏதோ எங்களுடைய வாழ்வாதாரங்கள் கொஞ்சம் நிறைவடையும். அதனால் நீங்கள் எல்லாம் ஊர்ந்து இந்த 58 கால்வாய் தண்ணீர் வருவதற்கு தகுந்த ஏற்பாடு வேண்ட மாதிரி உங்களது கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் காந்தி பேசுகிறேங்க. எங்களுக்கு தண்ணி உறுதியாக எங்களுக்கு தெரியப்படுத்தி வரணும். வந்தாத்தே நாங்கள் குடும்பமாக இருக்க முடியும். இல்லாட்டி பல இடத்துக்கு நாங்கள் போய்க்கிருக்க பற்றி இந்த இது கால்வாய் தண்ணி எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. தேவைன்னா எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கிறோம். அடுத்தடுத்து போய் பார்க்குறோம், அங்கேயும் இப்படித்தான் இருக்குது. எங்கள் 18 கால்வாயில் தண்ணி எங்களுக்கு கட்டாயம் வேணும். 18 கிராமம் சும்மா ரொம்ப வெட்டியாக சும்மா கிடக்குறோம். நீங்கள் வந்து அனுமதித்து நீங்கள் செஞ்சாத்தான் செய்ய முடியும். நீங்கள் முதலமைச்சர் செஞ்சாத்தான் எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். கிடைச்சித்தே ஆகணும். கிடைக்கும்ன்றதில்ல, கிடைச்சித்தே ஆகணும். எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றக்காகத்தான் உங்களுக்கு கோரிக்கையை பெண்ணுறோம். எங்கள் 18 கிராமம் ரொம்ப இப்போ பாடாவதியாக கிடக்கும். குடிதண்ணி கூட வழி இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த கோரிக்கை எங்களுக்கு நடவத்தினாத்தான் எங்களுக்கு கோரிக்கை கிடைக்கணும். கிடைச்சித்தே ஆகணும். கட்டாயம் கிடைக்கணுன்றலாம் எங்களுக்கு கட்டாயம் கிடைச்சாகணும். கிடைச்சாத்தான் நாங்கள் இங்கே இருக்க முடியும். இல்லாட்டி 18 ஊர் வெளியேறி போனாத்தேன். வெளியேறி போகிறதுனால உங்களுக்கு லாபமா? எங்களுக்கு வந்து எங்களுக்கு நட்டம்தான்.
நீங்கள் இதை இந்த முதலமைச்சருக்கு வந்து செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இங்கே இருக்க முடியும்? தங்கமணி கட்டாயம் நீங்கள் செய்யணும். எங்களுக்கு இந்த கோரிக்கையில் 18 ஊர் சும்மாதான் கிடக்கும். குடி தண்ணி கூட வெள்ளாமல் இருக்காங்க. பாருங்கள், எங்கள் வெள்ளாமை பாருங்கள், ரொம்ப மோசமான நிலைமையில் ஊரை விட்டு போய் வந்து பார்க்குறோம். அங்கேயும் இங்கே வேலை கிடைக்குதில்ல. அப்படி உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கோம். எலும்புல பகுதி இருந்து கோட்டைப்பட்டி பஞ்சாயத்து அதை சேர்ந்த வடக்கியாம்பட்டி வேலுச்சாமி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாங்கள் ஒரு கோரிக்கை எடுத்து செய்கிறோம். முதலமைச்சருக்கு இது நாங்கள் எத்தனையோ வேண்டுகோள் போட்டு இதை சொல்லி நாங்களும் எத்தனையோ தடவை சொன்னோம். அது எத்தனையோ முதலமைச்சர் எது காங்கிரஸில் கூட யாருன்னு ஒரு ஆள் வந்து நேரையே பார்த்தாரு. ஓட்டு வாங்க தொட்டிக்கு தான் பார்த்தாரு. ஓட்டு வாங்கி நடந்து வந்து ஓட்டை வாங்கிட்டு இந்த பக்கமே வரவே இல்லை. இதை செஞ்சிடுவோம்னு வார முதலமைச்சருங்க எல்லாமே ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்துமே செய்கிறாங்க. ஆனால் ஓட்டு வாங்கிட்டா அவங்க காணாமல் போயிடுறாங்க. அதனால் நாங்கள் இது வரைக்கும் தமிழக முதலமைச்சரை ஸ்டாலின் அவரை ஒரு வேண்டுகோள் வச்சு இதை உங்கள் பாதத்தொட்டு கும்பிடுறது மாதிரி இதை எங்களுக்கு எலுமலை பகுதி மக்களுக்கு இதை ஒரு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றி நன்றி நன்றி. மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா காடைமேலேருந்து பேசுகிறோம். 58 கால திட்டத்தை எலுமலை எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லது. குடி தண்ணி மாடு கண்டு கஷ்டப்படுறோம். ரொம்ப பஞ்சமலைக்கு போகிற குடிக்கிற தண்ணிலாம் போகுதுயா. நல்லா முறையாக பார்த்து சேர்த்து கொடுங்க. மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா மேலே திருமாணிக்கம். எங்களுக்கு ரொம்ப வறட்சி சார், மானம் பார்த்த பூமி சார். அதை இணைச்சி விடுங்க சார். 58 கால்வாய் இணைச்சி விடுங்க சார். மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா சேடவெட்டி ஒன்றியம். நாங்கள் தாடையம்பட்டியில் வாசிக்கிறோம். எங்களுக்கு தண்ணி பஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. 40-50 வருஷமாச்சு தண்ணி பஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த 58 கால்வாயை எங்களுக்கு இந்த எலும்பலை இன்னொரு 18 பட்டி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சு கொடுங்க. நாங்கள் இப்போ விவசாயிங்க ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிநீர் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ நீங்கள் இப்போ பெரிய மனசு வச்சு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது எங்களுடைய ஒரு கையெழுத்து கும்பிட்றோம். எங்களுக்கு இது நல்ல வழியாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இதை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இந்த தண்ணி தான் எங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்குங்க. இதை செஞ்சு கொடுப்பீங்கிட்ட உங்களுக்கு நம்புகிறேன். சரி, என் பேர் பொன்ராமுங்க. ஆத்தாங்கரைப்பட்டி காரியதரிசி நான் பேசுகிறேங்க. எங்கள் ஊரில் 300 ஏக்கர் நிலம் ரொம்ப வறட்சியில் இருக்குங்க. அதனால் எங்களுக்கு குடி தண்ணிக்கோ விவசாயத்துக்கோ ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனால எங்கள் ஊருக்கு எப்படியாவது தண்ணி எங்கள் ஊருக்கு தண்ணி வசதியை அரசு தாழ்மையுடன் கேட்டு வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்களா? வணக்கம். என் பேர் இளையராஜா. என்னுடைய கிராமம் வந்து ஆத்தாங்கரைப்பட்டி, பேரையூர் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். நம்ம உசிலம்பட்டி வரைக்கும் 58 கால்வா வரதை இப்போ நம்ம சோதனை வரைக்கும் விட்டுருக்காங்க. அது வந்து நம்ம எலுமலை சுற்றுப்பட்ட ஊருக்கு 18 பட்டி ஊருக்கும் நமக்கு வேண்டுகிறோம். 58 கால்வா வந்து நமக்கு நீர் பரப்பு வந்துச்சாக்கும் நம்ம விவசாய பொதுமக்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும், பயனடைஞ்சதாக இருக்கும். நம்ம மழை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த 58 கால்வா வந்துச்சாக்கும் கொஞ்சம் விவசாய பொதுமக்கள் நம்ம ஒரு 300 ஏக்கர் வச்சுக்கோ. நம்ம ஊர்லேயே நம்ம கிராமம் சுற்றி அது கொஞ்சம் செழிப்புமாக இருக்கும். நன்றி. மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுகிறேன். சூளப்புறம் கிராமத்தில் முருகன் பேசுகிறேன். அதாவது வந்து எங்கள் ஊரில் வந்து மழை தண்ணி இல்லை, கம்மா தண்ணி இல்லை, மேற்கொண்டு ரொம்ப கடுமையான வறட்சினா இந்த விவசாயம் பண்ணி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. அதனால் வந்து 58 கால்வா தண்ணியை வந்து நம்ம எலுமலை 18 பட்டிக்கு எலுமை பக்கம் கொண்டு வந்து அந்த கால்வா தண்ணியை இங்கே கொண்டு வரபடி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி சூளப்புரம் கிராமத்தில் இருக்கும் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசுகின்றோம். எங்கள் ஏரியாவில் 18 கால்வாய் திட்டம் வந்தால் தான் நாங்கள் உயிரோடு இருக்க முடியும். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு கம்மாயில் தண்ணி இல்லை, பிள்ளை ஊட்டி படிக்க வைக்க முடியல, பல சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அதனால் நீங்கள் எப்படியாவது இந்த 58 கால்வாய் திட்டத்தை தண்ணீர் கொண்டு வந்து எங்கள் ஏரியாவுக்கு கொடுக்க முடியும். பணிவுடன் கேட்டுக்கொள்கிறீங்க. சார், கலெக்டர் ஆஃபீஸாங்க சார். மதுரை மாவட்டம் சார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி சேடப்பட்டி ஒன்றிய சூளப்புரம் கிராமத்தில் வச்சுருக்கோம் சார். இது சுமார் 2000 குடும்பம் இருக்குது சார். போதுமான அளவுக்கு மழை தண்ணி இல்லாமல் நாங்கள் வானம் பார்த்த பூமியில் வாழ்ந்துருக்கோம் சார்.
குழந்தை குட்டிகளை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப சிரமப்படுறோம் சார். எங்களுக்கு இந்த 58 கால்வாய் திட்டத்தை ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா சார், எங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வர மாதிரி செஞ்சீங்கன்னா சார் உங்களுக்கு புண்ணியமாக போகும் சார். நம்ம குழந்தை குட்டிகளை படிக்க வைக்க செய்ய எங்களுக்கு வசதியாக இருக்கும் சார். மழைகள் வந்து கிட்டத்தட்ட இந்த 20-30 ஆண்டு காலமாக மழை இல்லைங்க சார். அதனால் ரொம்ப வானம் பார்த்த பூமியாக இருக்காங்க சார், சிரமத்துக்குள்ளாக இருக்கோம் சார்.